அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலையில தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம முகத்தை காட்டினாலே போதும் நமக்கு ஓட்டு விழுந்துரும், மக்கள் வந்து நம்மளை பார்த்தாலே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் அரசியலுக்கே வந்தார். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக, முட்டுக்கட்டையாக அந்த கரூர் சம்பவம் மாறிடுச்சு. இப்போ விஜய் நினச்ச மாதிரியே அவர் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போகணும்னு பிளான் பண்ணி திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் போகும்போது மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியோடு வந்து அவரை பார்க்க வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பு வரைக்கும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா, அரசியலில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட இருந்திருக்கு. ஆனால் இந்த கூட்டங்களை பார்த்த பிறகு விஜய் வந்து ரொம்ப உறுதியாக 2026 நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு வந்து அவருக்கு தைரியத்தை கொடுத்தது இந்த கூட்டம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கரூரிலும் அதே மாதிரி ஒரு கூட்டம் கூடி அங்கே வந்து ஒரு 41 உயிர்கள் வந்து பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதிக்கும் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.